நான் எல்லா செவ்வாய்க்கிழமையும் பிஹெச் சென்டர்ஸ்ல போய் பிரெக்னன்சி பத்தியும், டெலிவரி பத்தியும், போஸ்ட்பார்ட்டம் பத்தியும் நெறைய செஷன்ஸ் குடுத்துட்ருக்கேன். அப்படி குடுக்கும்போது நான் அங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணேன். அங்க வர்ற பிரெக்னன்ட் வுமன்க்கு நெறைய டவுட்ஸ் இருக்கு. ஆனா, அத அவங்க டாக்டர் கிட்ட கேட்கறது இல்ல. வேற யார்கிட்டயும் அவங்களால கேட்க முடியறது. பிரெக்னன்சில ஃபியர் வர்றதுக்கு காரணம் பெயின் இல்ல, கிளாரிட்டி இல்லாதது தான். ஒரு அம்மா தன்னோட உடம்புல என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டாவே, அவளோட பயம் பாதியா குறைஞ்சு போயிடும். அதனால தான் எல்லா டியூஸ்டேவும் நான் மிஸ் பண்ணாம பிஹெச் சென்டர்ஸ் போயி, அங்க இருக்கிற பிரெக்னன்ட் மதர்ஸ் கிட்ட பேசுறேன். அங்க அட்வைஸ் குடுக்குறது மட்டும் இல்ல, நான் அவங்க சொல்றதையும் லிசன் பண்றேன். ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து, "அக்கா வாழைப்பழம் சாப்பிடலாமா? இந்த வாழைப்பழம் சாப்பிடலாமா? இது சாப்பிட்டா ஏதாவது ஆயிடுமா?" அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன சந்தேகங்கள அங்க வந்து என்கிட்ட அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அங்க நான் கிரியேட் பண்ண நினைக்கிறது ஒரு சேஃப் ஸ்பேஸ், ஒரு ரீஅஷ்யூரிங் வாய்ஸ். சில நேரங்கள்ல அதுதான் ஒரு தாய்க்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுதான் ஈட்டுரையோட வேலையா இருக்கும்னும் நான் செய்றேன்.